தேவனுடைய பெட்டி. அவன் தனக்கு தாவீதின் நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். பிற்பாடு தாவீது, லேவியர் ஒழிய வேறொருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது, தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். அப்படியே கர்த்தருடைய பெட்டிக்கு தான் ஆயத்தப்படுத்தின அதன் ஸ்தலத்திற்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரவேலையெல்லாம் எருசலேமிலே கூடி வரச் செய்தான். ஆரோனின் புத்திரரையும் லேவியராகிய கோகாத் புத்திரரில் பிரபுவாகிய ஊரியேலையும் அவன் சகோதரராகிய 120 பேரையும், மெராரியின் புத்திரரில் பிரபுவாகிய அசாயாவையும் அவன் சகோதரராகிய 220 பேரையும், கெர்சோன் புத்திரரில் பிரபுவாகிய யோவேலையும் அவன் சகோதரராகிய 130 பேரையும், எலிசாப்பான் புத்திரரில் பிரபுவாகிய சமாயாவையும் அவன் சகோதரராகிய 200 பேரையும், எப்ரோன் புத்திரரில் பிரபுவாகிய எலியேலையும் அவன் சகோதரராகிய 80 பேரையும், ஊசியேல் புத்திரரில் பிரபுவாகிய அம்மினதாபையும் அவன் சகோதரராகிய 112 பேரையும் தாவீது கூடி வரப் பண்ணினான். பின்பு தாவீது ஆசாரியராகிய சாதோக்கையும் அபியத்தாரையும், லேவியராகிய ஊரியேல், அசாயா, யோவேல், சமாயா, எலியேல், அம்மினதாப் என்பவர்களையும் அழைத்து அவர்களை நோக்கி, லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழப் பண்ணினார் என்றான். அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அதன் தண்டுகளினாலே தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம் முதலிய கீத வாத்தியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னான். அப்படியே லேவியர் யோவேலின் குமாரனாகிய ஏமானையும் அவன் சகோதரரில் பெரகியாவின் குமாரனாகிய ஆசாப்பையும், மெராரியின் புத்திரரான தங்கள் சகோதரரில் குஷாயாவின் குமாரனாகிய ஏத்தானையும், இவர்களோடும் கூட இரண்டாவது வரிசையாக தங்கள் சகோதரராகிய சகரியா, பேன், யாசியேல், செமிரமோத், எகியேல், உன்னி, எலியாப், பெனாயா, மாசையா, மத்தித்தியா, எலிப்பலேகு, மிக்னேயா, ஓபேத் ஏதோம், ஏயல் என்னும் வாசல் காவலாளரையும் நிறுத்தினார்கள். பாடகராகிய ஏமானும் ஆசாப்பும் ஏத்தானும் பஞ்சலோக கைத்தாளங்களை தொனிக்க பண்ணி பாடினார்கள். சகரியா, ஆசியேல், செமிரமோத், எகியேல், உன்னி, எலியாப், மாசையா, பெனாயா என்பவர்கள் அல்மோத் என்னும் இசையில் பாடி தம்புர்களை வாசித்தார்கள். மத்தித்தியா, எலிப்பலேகு, மிக்னேயா, ஓபேத் ஏதோம், ஏயல், அசசியா என்பவர்கள் செமினித் என்னும் இசையில் பாடி சுரமண்டலங்களை நேர்த்தியாய் வாசித்தார்கள். லேவியருக்குள்ளே கனானியா என்பவன் சங்கீத தலைவனாயிருந்தான். அவன் நிபுணனானபடியால் கீத வித்தையை படிப்பித்தான். பெரகியாவும் எல்கானாவும் பெட்டிக்கு முன்பாக காவல் காத்து வந்தார்கள். செபனியா, யோசபாத், நெதனயேல், அமாசாயி, சகரியா, பெனாயா, எலியேசர் என்னும் ஆசாரியர் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதினார்கள்.
ஓபேத் ஏதோமும் எகியாவும் பெட்டிக்கு வாசல் காவலாளராய் இருந்தார்கள். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருக்கிறது. தாவீது அந்த பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்து எருசலேமுக்கு கொண்டு வர ஆயத்த வேலைகளை செய்கிறார். தேவனுடைய பெட்டியை தாவீதின் நகரத்திற்கு கொண்டு வருவதற்கு முன்பாகவே தாவீது தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போடுகிறார். தாவீது தேவனுடைய பெட்டிக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்டவில்லை, அதற்கு ஒரு கூடாரத்தை மாத்திரமே போடுகிறார். கர்த்தர் மோசேக்கு ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரி வடிவத்தை வெளிப்படுத்தினார். தாவீது தேவனுடைய பெட்டிக்கு போட்ட கூடாரம் மோசே போட்ட கூடாரத்தை போல இருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஒருவேளை தாவீது போட்ட கூடாரமும் மோசே போட்ட கூடாரமும் ஒன்றுபோல் இல்லாவிட்டாலும் இவ்விரண்டு கூடாரங்களுக்கும் இடையே அதிகமான ஒற்றுமைகள் இருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். தாவீது நகரத்திலே தனக்கு வீடுகளை உண்டாக்குகிறார். அங்கே தேவனுடைய பெட்டிக்கு ஒரு கூடாரத்தையும் போடுகிறார். நாம் நம்முடைய சொந்த உபயோகத்திற்காக எங்கே கட்டிடங்களை கட்டினாலும் அங்கே கர்த்தருடைய பெட்டிக்கும் ஒரு கூடாரத்தை போட வேண்டும். நம்முடைய வீட்டிலே பரிசுத்த வேதாகமத்தை வைத்திருப்பதற்கு நாம் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண வேண்டும். நம்முடைய ஊரில் கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படும் போது நாமும் ஆலயம் கட்ட உதவி செய்ய வேண்டும். தாவீது தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறார். மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்தை தாவீது எருசலேமுக்கு கொண்டு வரவில்லை, அது கிபியோனிலேயே இருக்கிறது. கர்த்தர் சாலமோனுக்கு அங்கு தரிசனமானார். தேவனுடைய பெட்டியை லேவியர்களோ அல்லது ஆசாரியர்களோ மாத்திரமே சுமந்து வர வேண்டும் என்று தாவீது கட்டளையிடுகிறார். லேவியர் ஒழிய வேறு ஒருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தர் தமக்கு பணிவிடை செய்ய லேவியரை தெரிந்து கொண்டார். லேவியரோ அல்லது ஆசாரியரோ தேவனுடைய பெட்டியை தங்கள் தோள்களில் சுமந்து செல்ல வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணிய போது சாதாரண நாட்களில் கோகாத்தியர் தேவனுடைய பெட்டியை சுமந்து சென்றார்கள். ஆகையினால் தேவனுடைய பெட்டிக்கு ரதமோ அல்லது வண்டியோ நியமிக்கப்படவில்லை. கோகாத்தின் புத்திரருக்கோ ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. தோள்மேல் சுமப்பதே அவர்களுக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலையாய் இருந்தது. எண்ணாகமம் 7:9. தேவனுடைய பெட்டியை கோகாத்தியர் சாதாரண நாட்களில் சுமந்து சென்றாலும் விசேஷித்த நாட்களில் ஆசாரியர்களே தேவனுடைய பெட்டியை சுமந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் யோர்தானை கடந்து எரிகோவுக்கு போன போது ஆசாரியர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து சென்றார்கள். தேவனுடைய பெட்டியை சுமப்பது பற்றிய பிரமாணம் மோசேயின் நியாய பிரமாணத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தாவீது இதை எப்படியோ மறந்துவிட்டார். தேவனுடைய பெட்டியை புது ரதத்தில் ஏற்றி கொண்டு வந்தார். ஆனால் பெட்டி எருசலேமுக்கு வந்து சேரவில்லை. அது ஓபேத் ஏதோமின் வீட்டிலேயே தங்கிவிடுகிறது. ஏற்கனவே ஏற்பட்ட தப்பிதம் மறுபடியும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் தாவீது மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார். லேவியர் மாத்திரமே தேவனுடைய பெட்டியை எடுக்க வேண்டும் தாவீது கட்டளையிடுகிறார். தாவீது இதற்காக இஸ்ரவேலை எல்லாம் எருசலேமிலே கூடி வரச் செய்கிறார். இதற்கு முன்பும் தாவீது இஸ்ரவேலை கூடி வர பண்ணினார். நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் என்று தாவீது தன்னுடைய பழைய தப்பிதத்தை இங்கே நினைவு கூறுகிறார். கர்த்தரை தேடும் போதும் அவரை ஆராதிக்கும் போதும் அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும் போதும் கர்த்தருடைய திட்டங்களை செயல்படுத்தும் போதும் அவர் வகுத்திருக்கும் நீதிகளை பின்பற்ற வேண்டும். கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தை நமக்காக மீறுவார் என்றோ அல்லது தமது வார்த்தைக்கு முரணாக நடப்பார் என்றோ யாரும் எதிர்பார்க்க கூடாது. தனி மனுஷனுடைய சுய லாபத்திற்காக கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தை மாற்றி போட மாட்டார். தம்முடைய பிள்ளைகள் தமக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். தமக்கு கீழ்ப்படியாமல் கலகம் பண்ணும் போது கர்த்தர் அவர்களை சபிக்கிறார். அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தருடைய பெட்டியை தொடுவதற்காக ஊசா தன் கையை நீட்டியதினால் அவன் செத்து போனான். ஆசாரியர் தேவனுடைய பெட்டியை அதன் தண்டுகளினாலே தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஊசா செத்து போனதன் நிமித்தமாக தாவீதும் அவனுடைய மனுஷரும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் மோசேயின் பிரமாணத்துக்கும் கீழ்ப்படிந்து தேவனுடைய பெட்டியை தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஆரோனின் புத்திரர் எல்லோரும் கூடி வருவதை தாவீது உறுதி பண்ணிக் கொள்கிறார். அவர்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுமாறும் தாவீது அவர்களிடத்தில் சொல்லுகிறார்.
தாவீது ஆசாரியரையும் லேவியரையும் நோக்கி, லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்கிறார்கள். பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுதல் என்பதற்கு கர்த்தருடைய பரிசுத்த ஊழியத்திற்காக தங்களை வேறு பிரித்துக் கொள்ளுதல் என்று பொருள். இவர்கள் அனைவரும் தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொண்டார்கள். தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்ட ஆசாரியர் லேவியர் ஆகியோரை பற்றிய விவரம் வருமாறு: கோகாத் புத்திரர் 120 பேர், மெராரி புத்திரர் 220 பேர், கெர்சோன் புத்திரர் 130 பேர், எலிசாப்பான் புத்திரர் 200 பேர், எப்ரோன் புத்திரர் 80 பேர், ஊசியேல் புத்திரர் 112 பேர், மொத்தம் 862 பேர். பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அதன் தண்டுகளினாலே தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். லேவியரின் பிரபுக்கள் கீழ வாத்தியங்களை முழங்கி தங்கள் சத்தத்தை உயர்த்தி தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக சந்தோஷமாய் பாடுகிறார்கள். அவர்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள். கர்த்தரை துதித்து பாடுவதற்கு ஏமான், ஆசாப், ஏத்தான் ஆகியோர் முதலாவதாக நியமிக்கப்படுகிறார்கள். அவர்கள் பஞ்சலோக கைத்தாளங்களை தொனிக்க பண்ணி கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். வேறு சிலரோ தம்புர்களை வாசிக்கிறார்கள். சிலர் சுர மண்டலங்களை நேர்த்தியாய் வாசிக்கிறார்கள். ஆசாரியரில் சிலர் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணிய போதும் அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தூக்கிச் சென்ற போதும் பண்டிகை நாட்களின் போதும் பூரிகைகளை ஊதுவது வழக்கம். ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் பூரிகைகளை ஊத கடவர்கள். உங்கள் தலைமுறை தோறும் இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவது. எண்ணாகமம் 10:8. மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். சங்கீதம் 81:3. லேவியருக்குள்ளே கனனியா என்பவன் சங்கீத தலைவனாய் இருக்கிறான். அவன் நிபுணனானபடியினால் கீத வித்தையை பற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். பாடகரை தெரிந்தெடுத்து அவர்களை நியமிக்க லேவியரின் பிரபுக்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதான பாடகரையும் கீத வாத்தியங்களை முழங்குகிறவர்களையும் பற்றிய விவரம் வருமாறு: ஏமான் கோகாத்தியன், ஆசாப் கெர்சோனியன், ஏதான் மெராரியன். இரண்டாவது வரிசையில் 14 பேர் பாடகராகவும் கீத வாத்தியங்களை முழங்குகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களின் விவரம் வருமாறு: சகரியா, பேன், யாசியேல், செமிரமோத், எகியேல், உன்னி, எலியாப், பெனாயா, மாசையா, எலிபெலேகு, மிக்னேயா, ஓபேத் ஏதோம், ஏஎல். பாடகர் குழுவில் 3 பிரிவினர் இருக்கிறார்கள். அவர்களின் விவரம் வருமாறு: லேவியன், அல்மோத் என்னும் இசையில் பாடுகிறவர்கள், ஆண் பாடகர்கள். இந்த பாடகர் குழுவை பற்றி சங்கீதம் 68:25 கூறப்பட்டிருக்கிறது.